ஹாய் ஹலோ இன்றைக்கி எங்களுக்கு டே வந்து காலையிலேயே ஒரு கோயிலுக்கு போகிற டேவாக தான் ஆரம்பிச்சது. எப்பயுமே மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி தான் வந்து கோபிநாத சுவாமி டெம்பிள் போவோம். பட் இந்த டைம் வந்து காப்புக்கட்டு அன்றைக்கி போயிட்டு வந்துடலாம், கூட்டம் இல்லாதப்பவே போயிட்டு வந்துடலான்னு கிளம்பியாச்சு. நான் பசங்க அப்புறம் 4 பேர் மட்டும்தான் கிளம்பியிருந்தோம். எப்பயும் காப்பு கட்டப்போ நாங்கள் திருவாதிரை விரதம் இருப்போம், அதனால் போக முடியாது. ஸோ மாட்டுப்பொங்கலுக்கு போவோம். பட் நேற்று தான் ஞாயிற்றுக்கிழமையே திருவாதிரை வந்ததுனால ஒரு நாள் முன்னாடியே நாங்கள் விரதம் இருந்துட்டோம் நானும் அத்தையும். ஸோ இன்றைக்கி ஃப்ரீயாக தானே இருக்கும், இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா மாட்டுப்பொங்கல்னே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு நல்லா சாமி தரிசனமெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. கீழே வந்து புளியோதரை வாங்கி சாப்பிட்டாச்சு. கோயிலுக்கு வந்து புளியோதரை வாங்கி சாப்பிடாமையா, கோயிலுக்கு வரதே பிரசாதம் சாப்பிட்றதுக்கு தான். அது புளியோதரை, கோயில் புளியோதரைனா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் வாங்கி டேஸ்ட் பண்ணியாச்சுங்க. டேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்தாச்சு. ஏறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, பட்டு இறங்குறப்ப ஈஸியாகவே இறங்கி வந்துட்டோம். எப்பயும் பசங்க வரமாட்டாங்க, இந்த டைம் பசங்களுக்கு லீவாக இருந்ததுனால அவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டோம். நல்லா என்ஜாய் பண்ணாங்க. மேலே ஏறப்பவும் அனிருத்தா ஃபஸ்ட்டு, கீழே இறங்குறப்பவும் அனிருத்தா ஃபஸ்ட்டு. இன்னத்த விலாகு எவ்வளோதான். நாளைக்கு என்ன விலாகுன்னு நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு போகி எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். நாங்கள் போகிற வழியிலேயே காப்புக்கட்டுக்கு தேவையானதெல்லாம் வேலியிலே பறிச்சுட்டும் போயிட்டோம். எங்களுக்கு காப்புக்கட்டு இப்படி தான் போயிடுச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். பாய், தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.